verse 19, Jesus said, I will give unto thee the key. 19வது வசனத்திலே வாசிக்கிறோம், நான் உனக்கு திறவுகோல்களை தருவேன். I will give unto thee the key. நான் உனக்கு திறவுகோல்களை, சாவிகளை தருவேன். He's talking about the church. சபையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். Jesus says, I will give unto thee the key. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உனக்கு சாவியை தருவேன். What keys? எந்த திறவுகோல்? Keys of the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். He didn't say keys of the kingdom of earth. பூமியில் உள்ள ராஜ்யத்தினுடைய திறவுகோல் என்று இயேசு சொல்லவில்லை. ஏன்? Because heaven is the place where everything is decided. ஏனெனில் பரலோகம் என்கிறதான அந்த இடம்தான் சகலவற்றையும் தீர்மானிக்கும் இடம். Heaven is greater than earth. பரலோகம் என்பது பூமியை பார்க்கலாம் பெரிதான இடம். So if you have the keys of the kingdom of heaven, then you have everything. பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல்கள் நமக்கு இருக்கிறது என்றால் நம்ம எல்லாவற்றையும் உடையவர்கள் என்று அர்த்தமாம். Why keys? ஏன் திறவுகோல் என்று சொல்கிறார்? Because if you don't have keys, you cannot open certain doors. திறவுகோல்கள் இல்லாவிட்டால் சில கதவுகளை திறக்க முடியாது. If you want to open a door, let's say for example a lot of money inside this building, inside this door, inside this house, and if you want to enter that house to take that money, you need keys, brother. ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளாக நிறைய பணம் இருக்கிறது, இல்லாவிட்டால் நிறைய அநேக விசேஷமான விலையுள்ள பொருட்கள் இருக்கிறது, அதை நீங்கள் எடுக்க வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் கதவை திறக்க வேண்டும். அதற்கு உங்களுக்கு சாவி தேவை. If you want to enter your own house also, you need keys. உங்களுடைய சொந்த வீடாக இருந்தாலும் அதற்குள்ளே நுழைவதற்கு உங்களுக்கு சாவி தேவை. So keys means privilege. ஆகவே திறவுகோல் என்று சொல்லும்போது ஸ்லாக்கியம். Keys means possession. திறவுகோல் என்று சொல்லும்போது அந்த அந்தஸ்து. Keys means authority. திறவுகோல் என்று சொல்லும்போது அதிகாரம், உரிமை. Jesus says, I will give thee. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் அந்த உரிமையை உனக்கு தருவேன். I will give. நான் உனக்கு தருவேன். I will give. நான் உனக்கு தருவேன். Why? It's the Father's good pleasure to give you the kingdom. பிதாவாகிய தேவன் உனக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுக்க விருப்பமாய் இருக்கிறார். Do you understand, my dear church? உங்களுக்கு தெரியுமா அது? Jesus says, I will give unto you, church, the keys of the kingdom of heaven. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன். And then he says, what you can do with the keys? He says, whatsoever thou shalt bind on earth. அதுக்கு அடுத்ததாக சொல்கிறார், அந்த திறவுகோல்களை வைத்து நீ என்ன செய்ய முடியும்? பூமியிலே நீ எதை வேண்டுமானால் கட்டலாம். Whatsoever thou shalt loose on earth. பூமியிலே நீ எதையும் கட்ட அவிழ்க்கலாம். Naturally, because today you are living in earth, brother, you are not living in heaven. நிச்சயமாக இந்த உலகத்துல தான் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கோம், பூமியில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்ம பரலோகத்துல வாழவில்லை. Anybody living in heaven? யாராவது பரலோகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? All of you are living in earth. நம்ம எல்லாரும் பூமியில் வாழ்கிறோம். So if you have to use the keys, then you need to use it in earth. நீங்கள் திறவுகோல்களை, சாவிகளை பயன்படுத்த வேண்டும் என்றால் பூமியில தான் நீங்க அதை பயன்படுத்தணும். And he says, whatsoever you bind on earth, whatsoever you loose on earth shall be loosed in heaven, shall be bound in heaven. பூமியிலே நீ எவைகளை கட்டுவாயோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூமியிலே நீ எவைகளை கட்ட அவிழ்ப்பாயோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். Today, child of God, இன்றைக்கு அருமையான தேவ if பிள்ளையே, you don't use these keys, then the gates of hell shall prevail. நீங்கள் இந்த திறவுகோல்களை பயன்படுத்தாவிட்டால் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொண்டு விடும். If the church does not do what it is supposed to do, then the other kingdom will prevail. சபையானது தனக்கு கொடுக்கப்பட்டதான அதிகாரத்தை, திறவுகோல்களை பயன்படுத்தாவிட்டால் அடுத்த ராஜ்யமானது தன்னுடைய செயல்களை செய்ய ஆரம்பிக்கும். How many of you know that this church has got keys? எத்தனை பேருக்கு தெரியும் இந்த சபைக்கு இந்த சாவி இருக்கிறது? We have all got keys. நீங்கள் எல்லாரும் சாவியை உடையவர்கள். Are you listening? கவனிக்கிறீங்களா? Getting the keys, using the keys. திறவுகோல்களை பெற்றுக்கொள்வது, அவைகளை பயன்படுத்துவது. So what is Jesus telling? இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? I will build, I will give. நான் கட்டுவேன், நான் கொடுப்பேன். I will build, I will give. நான் கட்டுவேன், நான் கொடுப்பேன். That means all of us are going to be built, brother. அப்படியானால் நாம் எல்லாரும் கட்டப்பட போகிறோம். Built by Jesus. இயேசுவாலே நாம் கட்டப்பட போகிறோம். Nobody can push us down because we are built by Jesus. We got the key. ஒருவரும் நம்மை கீழே தள்ள முடியாது, ஏனெனில் நாம் இயேசு கிறிஸ்துவினாலே கட்டப்பட போகிறோம். தேவன் நமக்கு சாவியை தருகிறார். In Luke 10:19 he says, behold, I give unto you authority to trample over serpents and scorpions and all the power of the enemy. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இயேசு சொல்லுகிற வார்த்தைகளை கவனிக்கிறோம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. He has given you authority. அவர் நமக்கு அதிகாரத்தை தருகிறார். Everybody sings. எல்லாரும் நாம் பாடுகிறோம். No use of singing, you got to use it, brother. நாம் பாடுவது முக்கியமல்ல, நாம் என்ன பாடுகிறோமோ அதை பயன்படுத்த வேண்டும். You sing too much and then the song becomes worthless. நாம் அநேக காரியங்களை பாடுகிறோம். அநேக முறை பாடிட்டே இருந்தீங்கன்னா அந்த சாங்க்கு அர்த்தம் எல்லாம் போயிடும்.
ஏன்னா அர்த்தம் இல்லாமல் பாடிட்டு இருக்கோம். You got to put it into practice. நீங்க பாடுகிறதை உங்களுடைய செயல்முறையிலே காட்ட வேண்டும். And you got to make the keys open. சாவிகளை கொண்டு நீங்கள் திறக்க வேண்டும். When the keys open the doors, then only it's exciting. அந்த சாவிகளை கொண்டு நீங்கள் கதவுகளை திறக்கும் பொழுதுதான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக பரவசம் ஊட்டுகிறதா இருக்கும். Today there are a lot of churches with closed doors before them. இன்றைக்கு அநேக சபைகள் தங்களுக்கு முன்பதாக மூடப்பட்ட கதவுகளோடு கூட இருக்கிறார்கள். That's a big problem. அது பெரும் They பிரச்சனையா. don't understand the doors are closed, they're not opening because these guys don't know how to open. அவைகளுக்கு முன்பதாக இருக்கிறதான கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, அதை எப்படி திறப்பது என்று அறியாமல் இருக்கிறார்கள். Only singing. பாடல் மாத்திரம் But பாடுகிறார்கள். we are going to cooperate with Jesus so that everything before us will open. ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒத்துழைப்பதற்காக தான் நாம் இப்பொழுது சபையாக இருக்கிறோம். ஏனெனில் நமக்கு முன்பதாக இருக்கிறதான எல்லா கதவுகளும் In திறக்கப்படும்படியாக. other words, Jesus is talking about absolute authority. இயேசு கிறிஸ்து பூரணமான ஒரு ஆளுகை குறித்து பேசுகிறார். What authority? Absolute authority. எப்படிப்பட்டதான அதிகாரம்? பூரணமான முழு அதிகாரம்.